நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் ஆரம்பத்தில் பன்றி முடியால் செய்யப்பட்டது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற 3 விஷயங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ். இது 1498 சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் பன்றிய முடியை பயன்படுத்தி மூங்கில்லையோ அல்லது எலும்புகள்லையோ அட்டாச் பண்ணி இதன் மூலமாக பல் துளைக்கிறாங்க. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா 1938 தான் டூத் ப்ரஷ் அதாவது நைலோனாலான டூத் ப்ரஷ், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த டூத் ப்ரஷ் கண்டுபிடிச்சாங்க. திங்க் பண்ணி பாருங்களேன், பன்றி முடியாலான ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணால் எப்படி இருக்கும்? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காஃபி. இது எத்தியோப்பியாவில் காலிதி அப்படிங்கிற ஒரு ஆட்டு இடையனால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் டெய்லி ஆடு மேய்க்கும் போது அந்த ஆடுகள் ஒரு விதமான கொட்டையை சாப்பிட்டுச்சு. இதனால அந்த ஆடுகள் சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வந்தோம்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதாவது குடிக்கிற காஃபி தான் அந்த காஃபி. மூணாவது பார்த்தோம்னா அலாம் கிளாக். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மக்கள் பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள எழுப்ப வச்சாங்க. இவங்க குச்சிகள் அல்லது கம்புகளை வச்சு அவங்களோட ஜன்னல்ல தட்டி அவங்கள எழுப்பினாங்க. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வந்தோம்னா 1787 தான் முதலாவது மெக்கானிக்கல் அலாம் கண்டுபிடிக்கப்படுது. ஆனா சோகம் என்னன்னு சொன்னா, அந்த அலாம் மார்னிங் 4 o'clock மட்டும்தான் ஆக்களை எழுப்புவோம். நீங்க 4 மணிக்கு எழுப்புவீங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா எத்தனை விஷயம் தெரியும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அல்லது எல்லாமே நான் இப்பதான் புதுசாக கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோ வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.